அண்ணாமலை அவர்கள் நேரடியாக போட்டியிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க. கட்சிக்குள்ளேயே சிலர் வளர்ச்சி சிலர் பிடிக்காது. ஏடிஎம்கேல எடப்பாடி ஏன் அவர் அவாய்ட் பண்ணுறாருன்னா, கட்சி நம்ம விட்டு போயிருக்க பயம் ஸ்டாலினுக்கு இருக்காது சார். எடப்பாடி அவர்கள் அப்படி இல்லை சார். எப்போ என்ன சொல்ல வரும், எந்த நேரத்தில் இங்கே குழப்பம் வரும், பாஜக எந்த நேரத்தில் வந்து பாஜக குழப்படி திமுகவா பிஜேபியா, அவர் விஜய் சொல்றாருல எனக்கும் திமுக போட்டி, அது மாதிரி இவங்க பிஜேபிக்கும் எனக்கும் போட்டிங்கும் போது ஏடிஎம்கேல கட்சி இல்லை. விஜய் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, திமுக சொல்றதுல நியாயம் இல்லை. என்ன நியாயம் இருக்கு? அரசியல் அவருக்கு பின்னாலே நிறைய ஆலோசகர் நிறைய பேர் இருக்காங்க, கண்டு தெரியாத ஆலோசகர்கள் நிறைய பேர் இருக்கிறதா தோணுது. பாசிசம் பாயாசம்லாம் சொல்றீங்கல்ல, நீங்கள் எத்தனை கோடி வாங்கி படம் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை கோடி சம்பளம் கொடுத்துருக்காரு புடிச்சிட்டு, நம்ம யாரும் மக்களை காப்பாற்ற போகிறோம் மக்களை காப்பாற்ற போகிறோம் சொல்லி இருக்கோம்ல, உங்களுக்கு சம்பளம் கொடுத்து புடிச்சை காப்பாற்ற சார். நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட வகையில் பேசியிருக்கீங்களா? நான் அப்படிலாம் கண்டு தான் நான் வரைச்சி போகன்னு சொல்லியிருக்கேன். சிலது ஃபோனில் நான் பேசிக்குவேன். அவர் வந்து அந்த கரூர் இதில் வந்து இந்த 42 இறந்துட்டாங்கல்ல, அப்போ நம்ம விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திரைப்பட இயக்குனரும் பாஜக உறுப்பினருமான திரு பேரரசு அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொகுதி பங்கீடுகள்லாம் முடிஞ்சிருக்கு. பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா தொகுதியும் சாதகமாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறார். குறிப்பா அண்ணாமலையே இப்போதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கதா சொல்றாங்களே. இல்லை, எல்லாமே யூகம்தான். என்ன சிலரோட ஆசை சொல்றாங்கல்ல, அவங்களுடைய ஆசைகள் வந்து வார்த்தையில் வெளியே வரும். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இது அதையும் சொல்றதே யார் சொல்றான்னா, அது அதிமுகக்காரர் சொல்ல மாட்டாங்க, பிஜேபிக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, பப்ளிக்கும் அதை சொல்கிறதில்ல. இது பூரா சொல்கிறது யாருன்னா திமுகக்காரங்க, அது சார்ந்த கட்சிகள் தான் அதை நாங்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. பிஜேபிக்கு சரியான தொகுதி ஒதுக்கல என்ன ஆகும்? என்ன சாகும் சொல்லுங்கள் சார்? சரியான ஒரு சரியான தொகுதி ஒதுக்கலை பிஜேபி என்ன ஆகும்? தோத்துரும்ல. தோத்தவங்க நல்லதானே? அது சரியான தொகுதி நீங்க ஏன் கொலை போறீங்க கேட்கிறேன். பாஜகக்குள்ள இருந்தே இந்த குரல் எழுந்திருக்கதான சொல்றாங்க. இப்ப திமுகவோ இல்ல மற்ற நபர்களோ இதை பத்தி பேசினா பரவாயில்ல, அண்ணாமலையே இதுக்கு எதிராக வந்து ஃபைட் பண்றாரு, கடிதம் எழுதியிருக்காரு தலைமைக்கு அப்படின்னு ஒரு தகவல் வரும்போது அது கேள்வி வரதானே செய்யும். ஓகே, பிஜேபி இருந்து யார் இந்த குரல் கொடுத்தா ஒருத்தர் சொல்லுங்க. பிஜேபி இருந்து வானதி சீனிவாசனா இல்ல ஹச் ராஜாவா, யாரு இந்த மாதிரி கூட்டணி சரியில்லை அப்படின்னு யாரு குரல் கொடுத்தா? கூட்டணி இல்ல, தொகுதி. இப்போ நீங்க சொல்ற தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ எல் முருகனா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன், அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து பொதுவா நான் வந்து அரசியல்வாதியாவோ பிஜேபி சார்போ பேசல சார். நான் பொதுவாக பேச எப்படின்னா, ஒரு கட்சி இப்போ திமுக கூட்டணி, அதுக்கு தலைமை யாரு? கூட்டணிக்கு திமுக தான். விடுதலைக்கு எத்தனை சீட்டு, கம்யூனிஸ்டுக்கு எத்தனை சீட்டு, மதிமுக எத்தனை சீட்டு ஒதுக்குற பொசிஷன் யார் இருக்கா? திமுக. ஓகே, அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியில தான் பிஜேபி இருக்கு. பிஜேபி எத்தனை சீட்டுன்னு ஒதுக்குற பொசிஷன் தான் ஏடிஎம்கே இருக்கு. அப்போ அவங்க என்ன தொகுதியை ஒதுக்குவாங்கிறது அவங்க இருக்கிற முடிவு தான். இப்போ பிஜேபி ஏடிஎம்கே சீட்டு கொடுத்துச்சு, அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பாஜகக்குள்ள இருக்குல்ல. வரும் சார். அதான் சார் நான் சொல்றேன் சார். நான் எதார்த்தத்தை பேசுறேன் சார், எதார்த்தத்தை பேசிக்கிருக்கேன். திமுக ஒதுக்குற தொகுதியில் அவங்க நிற்பாங்க சார். மற்றவங்க ஏடிஎம்கே அவங்க தலைமை சேர்ந்த இந்த கூட்டணிக்கு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்க ஜெயிக்கிறவா தொகுதியை தான் ஃபஸ்ட் பார்ப்பாங்க. இது தப்போ ரைட்டுன்னு இல்லை. ஒரு ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ அவங்களுக்கு சாதகமான தொகுதியை ஃபஸ்ட் அவங்க மைண்ட் வச்சுக்குவாங்க சார். இல்ல, அது அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. இப்ப கூட்டணியா ஜெயிச்சா தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியும். இப்போ தோக்கக்கூடிய தொகுதிகள் இல்ல வந்து அதிமுகவுக்கே சாதகம் இல்லாத தொகுதிகள் வந்து பாஜக வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமா தோல்விக்கு அது வழிவகுக்கும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலும் சிலர் சொல்றாங்க. இப்ப மானாமதுரை மாதிரியான உங்க பகுதிகளிலே வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க, அங்க ஸ்ட்ராங்கா வெற்றி பெற்றுமா உங்களால சொல்ல முடியுமா உறுதியா? ஏடிஎம்கே கூட்டணி இருக்குல்ல சார், நீங்கள் அங்கே என்னமோ ஏடிஎம்கே காரில் யாரும் ஓட்டு போடாத மாதிரி பேசிக்கிறீங்க. நீங்கள் ஏடிஎம்கே யார் ஓட்டு போடுவாங்க? இங்கே யார் போடுவா? பிஜேபி தான் போடுவாங்க. அப்புறம் என்னமோ அந்த பிஜேபி இருக்க தொகுதியில் வந்து ஏடிஎம்கே காரெலாம் யாரும் ஓட்டு போடாத மாதிரியே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க.
கூட்டணிக்கும் போது ஏடிஎம்கே ரெட்டை இலைக்கு போகிறவங்க பூரா இந்த இடம் தாமரை போடுவான், அவ்வளோதான். தாமரைக்கு போகிறவங்க பூரா ரெட்டலை போடுவான், அவ்வளோதான். நிமிட்டு இதில் வந்து அப்பா நாங்கள் இந்த பிஜேபி ஒதுக்கியிருக்கோம், ஏடிஎம்காரங்க யாரும் ஓட்டு போடணும்னு எடப்பாடி சொன்னாரா? அண்ணாமலை அவர்கள் நேரடியாக போட்டியிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. கவுண்டம்பாளையம் கேட்டார், சிங்காநல்லூர் கேட்டார், சூலூர் கேட்டார். இந்த தொகுதியில் எதுவுமே கொடுக்கப்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கு. இப்போ ஏன் வந்து அண்ணாமலையை புறக்கணிக்க, ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற பனிப்போர்னால தான் அவரோட தலைமையிலிருந்து நீக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கக்கூடிய சூழல்ல இப்படி அவர் கேட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படலைங்கும் போது அது வந்து நிரூபணம் ஆகுதுல்ல. அப்படியான ஒரு பிரச்சனைனாலதான் இது ஒதுக்காம இருக்காங்களோ, அவரை கார்னர் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வருதுல்ல. அந்த சொல்ற விஷயங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இருக்கலாம். அண்ணாமலை இல்ல தொகுதிகள் கொடுத்திருந்து அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டு இருந்தா இப்ப இதெல்லாம் யூகமா சொல்லலாம். இப்ப இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் அதை நிரூபணம் பண்ற மாதிரில இருக்கு. அதனால அது வந்து உங்களுக்கு பிஜேபி இன்னைக்கு ஒரு வளர்ந்த காரணம், சமீபத்தில் பிஜேபி வளர்ச்சிக்கு காரணம் அண்ணாமலைங்கிறதுல எந்த இதுவும் இல்லை. இப்போ பட்டி தொட்டிலாம் பிஜேபிங்கிற கட்சி அப்படி அங்கே அண்ணாமலைன்னு ஒருத்தர் அப்படிங்கிறத உள்ள பாவ மக்கள்லாம் போய் சேர்ந்துருக்குல்ல, அதுக்கு அண்ணாமலை பெரிய பிஜேபி பலமாக இருந்து வருவார். சில அரசியலில் வந்து சில நேரங்களில் சில சூழல்கள் ஏற்படும். அந்த சூழல் தான் இன்றைக்கி அண்ணாமலை வந்து தலைவராக இல்லாமல் இருக்கார். இருந்தாலும் மக்கள்லாம் எதிர்பார்க்குற ஒரு ஆள், நேசிக்கிற ஒருத்தராக இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிறார். அண்ணாமலை சாரை அவருடைய அந்த சக்தி நூற்றுக்கு அதை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். பிஜேபிக்கு சொல்கிறேன், பிஜேபிக்கு நீங்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக, அரசியல் கூட்டணிக்காக, கட்சி கூட்டணிக்காக, சிலருடைய வற்புறுத்தலுக்காக இன்னைக்கு ஒதுக்கி வைக்கிறதா இல்லை இன்னொருத்தருக்கு கூட்டணி வேணுங்கிறதுக்காக அவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுனால எல்லாம் யூகம்தான். எப்படி இருந்தாலும் சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் அண்ணாமலைங்கிற ஒரு ஒரு சாதாரண பிஜேபி தொண்டராக சொல்கிறேன். ஆமாம், அவரை ஒதுக்கி அவர் தள்ளி வைக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வரும். ரொம்ப அவரை எல்லா வகையிலுமே அவரை ஒதுக்குனா தொண்டர் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி வர. இது வந்து பிஜேபி தலைமை வந்து பேசிக்கணும். மக்கள் மனநிலை முக்கியம் சார், ஓட்டு அப்புறம் மக்கள் மனநிலை முக்கியம், பிஜேபி தொண்டர்களோட மனநிலை முக்கியம். அதையும் பிஜேபி தலைமை வந்து கொஞ்சம் ஆராயணும். அவங்க இப்போ அமித்ஷாவாக இருக்கட்டும், மோடிஜியாக இருக்கட்டும், அவங்க டெல்லியில் இருக்காங்க. தமிழ்நாட்டு நிலவரங்கள்லாம் இருக்குல்ல, இந்த நாடி துடிப்பு இதெல்லாம் இங்கே உள்ளவங்க பாதி சொல்ல மாட்டாங்க, எடுத்து சொல்ல மாட்டாங்க. அது சில எல்லா கட்சியிலையும் ஒரு அந்த சொல்லுவாங்களே உட்கட்சிப்பு சொல்லுவாங்களே, கட்சிக்குள்ளேயே சிலர் வளர்ச்சி சிலருக்கு பிடிக்காது. அப்போ அவங்களே அடம் கண்டுபிடிக்கணும். இல்லை இது வந்து இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகளுக்கு வந்து நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பட்டி தொட்டிலாம் வந்து பாஜக வளர்த்தெடுத்தவர் அண்ணாமலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ காமன் மேனாக எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களுமே ஒரு காமன் மேனாக பேசும்போது அந்த கருத்துக்கு வரீங்க. இப்போ அவரே புறக்கணிக்கப்படும் போது, அவர் கேட்ட தொகுதியில் கொடுக்கப்படாத போது தானே இப்போ இந்த கேள்வியே வருது. இப்போ அந்த கேள்வி இதுலேருந்து தான் தொடங்குதுங்கிறேன். இல்லை அதைத்தான் சொல்லணும்னா அது தலைமை வந்து கவனத்தை எடுத்துக்கணும். நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஓகே, நீங்கள் 40 சீட்டு கட்டுருக்கலாம், இல்லை 50 சீட்டு கட்டுருக்கலாம். அவங்க 27 சீட்டு 37 சீட்டு கொடுக்குறாங்களா, எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் ஒத்துக்கலாம், அதெல்லாம் ஓகே. இந்த தொகுதியை ஒதுக்குறாங்க, அது கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா கூட்டணிக்கு வந்துட்டோம், இவங்க கொடுக்குற சீட்டு தான் வாங்கினுக்கிற நிலைமை இன்னைக்கு இருக்குது. நம்ம சீட்டு ஏடிஎம்கே நிலைமை இன்னைக்கு பிஜேபிக்கு இல்லை. அதான உண்மை, அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஆனால் பிஜேபிக்கு பலம் யார்? அது ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து இந்த பலத்தை இழந்துடக்கூடாது. பிஜேபியோட அதை மட்டும் வளர்ந்து அதை இழந்தா இடத்த இழக்கலாம் சார், தொகுதி இழக்கலாம் சார், பலத்தை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு தமிழிசக்காவாக இருக்கட்டும், பொன்னரையாவாக இருக்கட்டும், கச்சிராஜாவாக இருக்கட்டும், அவங்க பங்குக்கு இந்த பிஜேபிங்கிற கட்சியை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தவங்க. கச்சிராஜான்னு அவர் பாணியில் போய் சேர்த்துருக்காரு, அவ்வளோதான். பேச்சு மாறியா இருக்கும். இருந்தாலும் அவரும் பரபரப்பாக அவர் சொன்ன பேச்செல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அது மாதிரி அண்ணாமலைங்கிறவங்க வந்து ஒரு சினிமா கவர்ச்சி இல்லாமல், ஒரு அரசியலுடைய வாரிசுக்கு இல்லாமல், வேறு எந்த பக்கபலமும் இல்லாமல், பிஜேபியில் எத்தனையோ தடவை இருந்தாலும் அண்ணாமலைங்கிற ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி, பிஜேபி வளர்ச்சி, அதை வந்து நம்ம இழந்துடக்கூடாது, எந்த வகையும் இழந்துடக்கூடாது. ஓகே, அவர் தலைவர் பதவியிலிருந்து இறக்கணும், ஓகே. எல்லா வகையிலும் ஒதுக்கிட்டால்
மக்கள் சைடில் தொண்டர் சைடில் கொஞ்சம் அதுக்கு வரும், அதை பார்த்துக்கணும். இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்கல்ல, இப்ப அண்ணாமலை புறக்கணிக்கப்படுறாரு அப்படிங்கும்போது இது எந்தவித பாதிப்பை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏற்படுத்தும்னு நீங்க ஒரு காமன் மேனா கணிக்கிறீங்க? இப்போ அவரு நான் நிக்கலினார் ஃபஸ்ட்டு தொகுதியில். அண்ணாமலை நான் இந்த தொகுதி எனக்கு வேணும், நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சீட்டு கொடுக்காம இருந்தால் பெரிய பாதிப்பு வந்துடும். அண்ணாமலை அவர்களே நான் அந்த தேர்தல் நிற்கலை அப்படின்னு ஒதுங்கும்போது பெருசாக ஓகே அவர் விருப்பம் அப்படின்னு இருந்தாலும் ஏன் நிற்க மாட்டேங்கிறார் ஒரு கேள்வி எல்லா மனசுக்குள்ளேயும் ஒன்று இருக்கும். இல்லை இப்போ அதனால தானே சர்ச்சையாகுது. ஆமாம் இருக்கும். அவர் ஏன் அவர் நிற்க மாட்டேங்கிறாரு? அப்போ கட்சிக்குள்ள பிரச்சனையா? 2 தான். இல்லை ஏடிஎம்கே இவர் நிற்கக்கூடாது சொல்லுதா? 2 இருக்குது. கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வந்துச்சுன்னா தப்பு. ஏன்னா நம்ம கட்சி, நம்ம பிஜேபிக்காரர், நம்ம பிஜேபி வளர்ச்சிக்கு காரணமானவர். அப்போ பிஜேபிக்காரங்களே அவங்கள ஓரம் கட்டுங்கிறது அது தப்புது. ஏடிஎம்கேல என்னென்னா அவங்க சில ஒரு நியாயம் இருக்கும். அவர் ஒரு எடப்பாடிக்கு ஈக்குவலாக ஒரு தலைமைக்கான தகுதியோடு இருக்கார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அடுத்து விஜய் அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு தலைமைக்கான ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக இன்னைக்கு உருவெடுத்துருக்காங்க. விஜய் சாரும் இன்னைக்கு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், அண்ணாமலையும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், மு.க. ஸ்டாலின் அவர்களும் மக்கள் செல்வாக்குன்னா ஏற்கனவே அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச செல்வாக்கு இருக்குல்ல, அதை பயன்படுத்துகிறாங்க. அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை, தனிப்பட்ட செல்வாக்கு அது தனி திறமை, அந்த திறமை இருக்காங்கன்னு தெரியாது. எடப்பாடி அவர்களும் அப்படித்தான். ஆனால் அவர் 4 வருஷம் ஆண்டார்ல, அதில் எனக்கு ஆளுமைக்கான ஒரு தகுதி இருக்குன்னு நிரூபிச்சிட்டார். அவர் எடப்பாடி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. இந்த 4 ஸ்டாலின் 5 ஆண்டுகள் ஆண்டிருக்காரு, அவர் நிரூபிக்கலையா? அது நான் சொல்றேன், ஜெயிச்சது காரணம் ஒன்று இல்லை சார். இப்போ அண்ணாமலை மாதிரி ஒரு இதாக வரல வரலாம். நீ கேள்வி ஈஸியாக கேட்கலாம். அது ஏன்னா உண்மை தான். கலைஞர் பையன் தான் சார். இப்போ எத்தனை 10 ஆண்டு ஆளட்டும் சார், இன்னும் 15 ஆண்டு அவர் தமிழ்நாட்டை ஆளட்டும், எப்போ ஆண்டும் கலைஞர் பையன் தான் சார். அதை நீங்கள் அந்த ஷேடோ அழிக்கவே முடியாது. அண்ணாமலை அப்படி இல்லை, எடப்பாடிக்கு அப்படி இல்லை. விஜய் சாருக்கு இந்த சினிமா கவர்ச்சி, சினிமாவுடைய ப்ராப்ளம் எல்லாம் ஈஸியாக இருக்குது. அண்ணாமலை இந்த 4-5 தலைவரில் அவரும் ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருக்கார். ஏடிஎம்கேல எடப்பாடி ஏன் அவர் அவாய்ட் பண்ணுறாருன்னா, மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இன்னொருத்தர் உருவாகிடக்கூடாதுன்னு கவனம் இருப்பாங்க. அவங்களுக்கு அண்ணாமலைய உருவாகிடக்கூடாது, டெவலப் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். அது இருக்கலாம். இப்போ வெளியில என்ன பேசப்படுதுன்னா, நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து தான் அண்ணாமலையை ஓரம் கட்டுறாங்க, டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது. அதை சொல்லிட்டுல பேச்சு அடிபடுதுன்ட்டு பேசுறதெல்லாம் உண்மையாகிறதுல. நீங்களே இப்ப சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நான் சொன்னது ஏடிஎம்கே தலைவர் அவருக்கு மட்டும். ஆமா, நீங்க சொல்றது நயினார் சேர்த்து கோர்த்து விடுறீங்க என்ன, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எடப்பாடி அவர்களுக்கு சொல்லுவாங்கள்ல, ஒரு 2 கத்தி இருக்க முடியாதுன்ட்டு, அந்த மாதிரி நம்மளே ஒரு சிலக்குள்ள தலைவர் அண்ணாமலை நமக்கு போட்டி வந்துடுவாரோ, நாளைக்கு அவங்க ஈக்குவலாக வந்துருமோன்னு பயம் இருக்கும் அவங்களுக்கு. அதுல கொஞ்சம் அந்த பயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலை மேல இருக்கு. ஓகே, கட்சி நம்ம விட்டு போயிருங்க பயம் ஸ்டாலினுக்கு இருக்காது சார். ஏன்னா அவர் கண்ட்ரோல் தான் எல்லாமே இருக்கு, அவர் தான் கட்சி. எடப்பாடி அவர்கள் அப்படி இல்லை சார். எப்போ என்ன சொல்ல வரும், எந்த நேரத்தில் இங்கே குழப்பம் வரும், பாஜக எந்த நேரத்தில் பாஜக கூடாது சார். இவங்க வச்சு ஒற்றுமை இருக்காங்க. நீங்கள் சும்மா பாஜகவே தோண்டி இருக்கக்கூடாது. பன்னீர் என்னாரு, சசிகலா என்னாச்சு, செங்கோட்டையன் என்னாரு, இவங்களை பிஜேபி. அவங்க ஸ்டாலினுக்கு உள்ள அந்த இது எடப்பாடி அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா எம்ஜிஆர் தனிமனித செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு. ஜெயலலிதா அவர்கள் மக்கள் செல்வாக்கு. இவர் ஏடிஎம்கே தான் ஒரு செல்வாக்கு. புரிஞ்சா? ஏடிஎம்கே ஒரு கட்சிங்கிறதா அந்த பயம் எடப்பாடி பழனிசாமி இருக்கு சார். அப்பேற்பட்ட ஒரு தலைமையை நம்பி கூட்டணியில இருந்து எப்படி ஜெயிப்பீங்க நீங்க? அது ஸ்டாலின் வேற, எடப்பாடி வேற சார். ஸ்டாலின் தான் கட்சி, அவர் பயம் இருக்கா சார்? அவருக்கு பயம் இருக்கா சார்? அவர் மீது கட்சி போகாது, அவருக்கு போட்டி இருக்கா சார்? இல்ல. எடப்பாடி கவர் இல்லை சார். யார் எப்போ கவர்மெண்ட் தெரியாது. நான் ஸ்டாலின் அவருடைய மனநிலையை பேசியிருக்கேன், ஒரு எடப்பாடி அவருடைய மனநிலையை பேசியிருக்கேன். நீங்க கட்சி பற்றி பேசியிருக்கேன்.
யாருக்கும் இருக்கு சார். எடப்பாடி வந்து இத்தனை வரைக்கும் தலைமையை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ போராடி ஒரு பயம் இருக்கும் அவருக்கு. அந்த பயங்கிறது என்ன, ஒரு சாமர்த்தியம். கட்சி எப்படி அவங்க தலைமை பதவி இப்படி காப்பாற்றிக்கிறது. இதில் வந்து நீங்கள் அவர் தப்புன்னு ஒரு பாயிண்டில் பார்க்காதீங்க. அவர் சைடில் அவருக்கு பயம் இருக்கும். எந்த நேரத்தில் யாருக்கு பார்த்துக்கணும் அதை காப்பாற்றிக்கிறதுக்காக நிறைய பண்ணுவார். அதனால தான் ஒரு அண்ணாமலைங்கிற இன்னொரு சக்தியவே நம்ம கூட்டணி வச்சுட்டா சரியா வரும் ஒரு பயம் அது இருக்கும். இந்த பயத்துல எடுக்க முடியும் சரியா கூட இருக்கலாம். சரி, ஓகே, இந்த பயத்துல அண்ணாமலை வந்து தவிர்க்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா உங்களுடைய மாநில தலைவர், தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அண்ணாமலை தான் எங்களுடைய ஹோல்டு, கட்சியை வந்து பட்டி தொட்டி எங்கும் வளர்த்தவர் இவர் தான், இவருக்கான சீட்டு வேணும்னு ஃபைட் பண்ணிருக்கணும்ல. நயினார் நாகேந்திரன் அதை தவற விட்டுட்டாரா? இல்ல நீங்க ஃபைட் பண்ணல, யார் சொல்றாங்க உங்கள்கிட்ட? வரலையே, சீட்டு வரலையே. வரல, ஓகே சார். இன்னும் முடிவுக்கு வரல. இல்ல முடிவு வந்துருச்சு சார், எல்லாம் சீட்ல அறிவிச்சிட்டாங்கல்ல. அண்ணாமலை சார் சீட்டு கேட்டாரா தெரியுமா உங்களுக்கு? சீட்டு கேட்கலையா? நீங்க சொல்லுங்க. கேட்டாரா கேட்கலங்கிறது எப்படி சார்? சீட்டு கேட்டாரான்னு எனக்கு தெரியுமா? தெரியாதுன்னு சொல்றேன். கேட்கலன்னு நீங்க சொல்லுவீங்களா? எனக்கு தெரியாதுல்ல. நான் கேட்டேன், கொடுக்கல. அவர் சொன்னாதான் சார் உண்மை. சொன்னாதான் உண்மை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான தேர்தல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நீங்க வந்து இங்க அதிமுக தான் தலைமை அப்படின்றீங்க. ஆனா அவரு டெல்லி பாஜக வந்து தன்னுடைய எதிரியா இங்க வந்து நிறுத்துறதை எப்படி பார்க்கல சார்? இந்த கடந்த 5 ஆண்டு காலமாகவே எங்கேயுமே அவர் ஏடுமிக்கிய ஒரு எதிர்கட்சியா விமர்சனம் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் அவரும் சரி, அவர் பையனும் சரி, பிஜேபி இதுதான் டார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே எங்களும் போட்டி சொல்லலை, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, பிஜேபி. அது காரணம் எங்களுக்கும் பிஜேபி சொல்லும்போது ஏடிஎம்கேயை வலுவிலக்க வைக்கிறது. திமுகவா பிஜேபியா? அவர் விஜய் சொல்றாருல, எனக்கும் திமுக போட்டி. அது மாதிரி இவங்க பிஜேபிக்கும் எனக்கும் போட்டிங்கும் போது ஏடிஎம்கேலாம் கட்சி இல்லை, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி ஒரு தோரணை உருவாக்கு. அதுக்கு தான் அந்த வார்த்தையை தவிர ஏன் இப்போ டெல்லிக்கும் திமுகவுக்கு தான் போட்டினா ஏடிஎம்கேல எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, நாங்கள் பிஜேபி தான் வீழ்த்தணும்னு சொல்லுங்க. அப்போ ஏடிஎம்கே வலு இழுக்கிறது, இந்த கூட்டணியே வீழ்த்தணுங்கிறத அப்படி ஒரு நெகட்டிவா செட் பண்றாங்க. நெகட்டிவா சொல்லுவோம். அவங்க இது ஒரு ஆவணப்படுத்துறது. நீலாம் எனக்கு ஒரு ஆள் இல்லை, நீலாம் எனக்கு எதிரி இல்லை, எங்களுக்கு நாங்கள் டெல்லி தான் அப்படிங்கிறது. இதையே தான் நீங்க சொன்ன மாதிரி விஜயும் பண்றாரு. அப்ப விஜய் வந்து அதிமுகவை அவமானப்படுத்துறாரா, இல்ல பொருட்டே இல்லாமல் நினைக்கிறாரா, என்ன சார்? விஜய் நான் கேட்கல சார். இந்த தேர்தலில் பிஜேபி சார்ந்தவங்க நயினார் முதலமைச்சராக போறாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு நான் போகல. இப்ப திமுக விமர்சனம் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்களா? இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுது, அதிமுக வந்து ஒரு பொருட்டே இல்லைன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், விஜயும் அதை தான் செய்யறாரான்னு கேட்கிறேன். ஆமா, அதிமுக வருவாரு. விஜய் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு சார். விஜய் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, திமுக சொல்றதுல நியாயம் இல்லை. என்ன நியாயம் இருக்கு? நான் கேட்கிறேன், பதில் சொல்ல. நீங்க திமுக ஏடிஎம்கே போட்டு விடுதல, இந்த பக்கம் விஜயம் போட்டு விடுவாங்க. ஏடிஎம்கே ஜெயிச்சா யார் சார் சிஎம்? எடப்பாடி பழனிசாமி. நயனார் நாகேந்திரன் இல்ல இல்ல. திமுக ஜெயிச்சா யார் சார் சிஎம்? ஸ்டாலின் தானே. விஜய் ஜெயிச்சா யார் சார் சிஎம்? விஜய் இதானே. இதில் பிஜேபி என்ன சார் ஆச்சு? விஜய் சொல்ற நியாயம் இருக்குன்னா, சட்டசபை தேர்தலில் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. கரெக்டு. டிவிக்கு ஜெயிச்சா விஜய் சிஎம், திமுக ஜெயிச்சா ஸ்டாலின் சிஎம். இங்கே சிஎம் தான் சார் போட்டி, சிஎம்க்கு தான் போட்டிங்க, கட்சியும் போட்டி இல்லை. பிஜேபிக்கும் விஜய்க்குமா போட்டி? நயனார் முதலமைச்சராக போறாரு, இங்கே முதலமைச்சராக போறதான் போட்டி. எடப்பாடி முதலமைச்சரா, ஸ்டாலின் முதலமைச்சரா, விஜய் முதலமைச்சரா? ஸ்டாலின் என்ன சொல்றாரு? பிஜேபிக்கும் எங்களுக்குன்னா, பிஜேபி எங்க சிஎம் ஆக போறாங்க, உங்களுக்கும் எடப்பாடிக்கும் தான் போட்டி, உங்களுக்கும் விஜய்க்கு தான் போட்டி. நீங்க சொல்ற மாதிரி 3 பேருக்கும் போட்டின்றதுதான் கலா எதார்த்தம். இன்னொரு பக்கம் சீமானும் இருக்காரு சரியா, 4 முனை போட்டி தான் இங்க நடக்குது. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் வந்து ராமதாஸ் தனி அணின்றாங்க. 5 முனை போட்டியான்ற கேள்விலாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் பேசும்போது டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி, வேற யாருமே களத்திலே இல்லைன்றாரு. அதை பத்தின உங்க கருத்து நான் கேட்கிறேன். கரெக்ட் தான் சார். சார் அது அவருடைய இஷ்டம் சார். எனக்கும் டிஎம்கேவுக்கு தான் இங்க போட்டி அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய இஷ்டம். அது சரின்னு சொல்றேன் சார். நான் சார் சட்டசபை தேர்தலில் யார் சார் முதலமைச்சராக போறா? பிஜேபி போட்டு விட்டு பிஜேபி சார் என்டிஏ கூட்டணியே இல்லைன்ற இருக்கட்டும் சார், அவர் விருப்பம் சார். அது நான் ஒன்று சொல்றேன் சார். இப்போ யார் எதிர்த்து குரல் கொடுத்தாலும், ஆளுங்கட்சி எதிர்த்து குரல் கொடுத்தா தான் சார் கட்சி வளரும். சொல்லு சார். இப்போ விஜய் சார் வந்து திமுகவே பேசாம
ஏடிஎம்கேயே பேசினா வச்சுங்களேன் கட்சி வளர்ந்துருக்காரு. சரி, ஓகே, அது அவருடைய விருப்பமாக இருக்கட்டும். விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறன்னு முடிவு பண்ணிட்டாரு. யாருக்கான வாய்ப்புகள் இருக்கும்? இல்லை விஜயே வெற்றி விட்டுருவாரா? உங்களுடைய கருத்து? அது அது மக்களோட தீர்மானிக்கிறது தான். நம்ம வந்து ஜோதிட கணிப்பாக சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் இதை எதுக்கு கேட்குறேன்னா, சில பேர் வந்து விஜய் அவர்கள் ஒரு திமுக ஓட்டை தான் பிரிக்க போறாரு, அது என்டிஏ கூட்டணிக்கு சாதகமா இருக்குன்றாங்க. சில பேர் வந்து திமுகவுக்கு ஆப்போசிட் ஓட்டுகளை வந்து பிரிக்க போறாரு, இது வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும், இல்லை திமுகவுக்கு சாதகம்னு பல்வேறு கருத்துக்கள் வருது இல்லையா? உங்களுக்கு வந்து இவங்க ஓட்டை பிரிக்கிறது அவங்க ஓட்டை பிரிக்கிறதுலாம் ரெண்டாவது தான். முதல்ல அவருடைய ரசிகர்கள் இருக்காங்களா, விஜய் ரசிகர் இருக்காங்களா, அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு, இந்த கட்சி நல்லா ஆண்டுச்சு அந்த கட்சி நல்லா ஆண்டுச்சு அதில் எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு விஜய் தான். விஜய்க்கு என்ன சின்னம் ஒதுக்குறாங்களோ அந்த சின்னத்தில் போய் ஓட்டை போட்டு வந்துடுவாங்க. அது ஃபஸ்ட்டு. எத்தனை லட்சம் பேர் அவங்க ரசிகர் இருக்காங்களோ, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க விஜய்க்குன்னு போட்டுருவாங்க. அதுக்குன்னு ஓட்டு வங்கி இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த ஆளாளுக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க. நீங்க விஜய் அவர்கள் கூட ரொம்ப டிராவல் பண்ணிருக்கீங்க, அரசியல்லையும் இருக்கிறீங்க. விஜய் அவர்கள் தனித்து களம் காண்டா எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்க, அவர் இந்த தேர்தலில் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் நினைக்கிறீங்க? அவங்க ரசிகர்கள் மட்டும் பார்த்தாலே ஒரு 7% வந்துடும். அப்புறம் இந்த பொதுமக்கள் இருக்காங்களே, ஏடிஎம்கே போட்டாச்சு டிஎம்கே போட்டாச்சு விஜய் கூட போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு அது ஒன்று இருக்கும். அது ஒரு 2% 3% வரும். மாற்றம்ங்கிறதுனா போர் அடிச்சு போய் போடுறது. மாற்றத்துக்காக விஜய் வந்து நாட்டை புரட்டி போட்டுவார், இந்த இது வரைக்கும் ஆளாத ஆட்சிலாம் ஆண்டுவார், அப்படி இல்லை. இவங்களே ஆண்டுக்கு இருக்காங்களே, ஊருக்கு போட்டு பார்ப்பேமேன்னு ஒன்று இருக்கும். அது வந்து மனதில் இருக்குது. அதே மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அது ஒரு 3% அது இருக்கும். இன்னொன்று சிந்திச்சு ஏடிஎம்கே ஆட்சி ஆராய்ஞ்சு திமுக இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்ல ஆட்சி நடக்குதா இல்லை இந்த ஆட்சி சரியில்லையா, இந்த கோபம் இருக்கும்ல, இதுதான் எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பு ஓட்டுங்கிறது இப்போ வந்து ஏடிஎம்கே எதிர்ப்பு ஓட்டு வராது. இப்போ எதிர்ப்பு ஓட்டுக்குமே ஆளுங்கட்சிக்கு தான் எதிர்ப்பு ஓட்டுங்கிறது வரும். இதே ஏடிஎம்கே ஆண்டுகிட்டு இருந்தால் இவரோட ஜெயலலிதா ஆண்டாங்க, ஆடம்பர கல்யாணம் பயங்கர ஒரு சரிவாதமாக இருந்துச்சு. அடுத்த லட்சத்தில் அவங்களும் தோற்று போனாங்க. அது வந்து எதிர்ப்பு. நம்ம ஓவர் ஆட்டம் போடுது அப்படின்ட்டு அந்த எதிர்ப்பு ஓட்டுறதை அறுவடை பண்ணாங்க டிஎம்கே. வேறு கட்சி அப்போ இல்லை. இப்போ திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்குன்னு ஒரு எதிர்ப்பு வரும். சரியில்லைன்னா எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பு யார் அறுவடை பண்ண போகிறா? அந்த இதில் தான் இப்போ இங்கே சொல்லி முடிச்சிடறேன். ரசிகர் ஒன்று, இவருக்கு போட்டு பார்ப்போமேனு ஒரு கூட்டம், அது ஒன்று. எதிர்ப்பு ஓட்டுருக்குல்ல, அவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எடப்பாடி என்ன பண்ணார், ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆட்சி நல்லா இருக்கா அப்படிங்கலாம் இவங்க ஃபாலோ பண்ணி அதில் திருப்தி இல்லைன்னா, அதிருப்தியாக இருந்துச்சுன்னா அது எதிர்ப்பாக மாறும். இந்த எதிர்ப்பை அறுவடை பண்ண போகிறது யார்? விஜயா ஏடிஎம்கேயா? இது ஒன்று தான் கேள்வி. இப்போ நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க, விஜய் அவருடைய செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் அரசியலுக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் அவர் வந்து அரசியல்வாதி மாதிரிட்டா இருக்கும். பேசுகிற விதம், மேடை பேச்சு, டோட்டல் எல்லாமே இன்றைக்கி மாறி போச்சு. அப்போல்லாம் இப்போ துப்பாக்கி தெறி எல்லாம் ஆடியோ லேஞ்சு, அது இந்த ஆடியோ லேஞ்சு போடுங்க, அது வரைக்குமே அவர் ரொம்ப சாஃப்டாக தான் பேசுகிறார். மேடையில் வந்து நம்மளே சொல்லுவோம், என்ன இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு, இவ்வளோ ரசிகர்கள் கூடியிருக்காங்க, கொஞ்சம் எழுச்சியாக பேசலாமே நம்மளாம் எதிர்பார்த்தோம். ரொம்ப சாஃப்ட். ஆனால் இப்போ வந்து அரசியல்வாதிக்கான அந்த தோரணை பேச்சுலாம் இருக்குது. மக்களுக்கு தேவைப்படுது. ரொம்ப சாஃப்டாக பேசினாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ மக்கள் நம்புறதுக்காகவே நம்ம சிலதெல்லாம் எழுச்சியாக பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. சிலருக்கு என்ன இப்படி சவுண்டாக பேசுகிறாரு அப்படிலாம் தோணும். நமக்கு தோன்றதுக்காக இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை வரணும்ல, அதுக்காக பேசலாம். இன்னொன்று, அரசியல் அவருக்கு பின்னாடி நிறைய ஆலோசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டுத்தே ஆலோசகர்கள் நிறைய பேர் இருக்கிறதா தோணுது ஒரு மூமெண்ட் பார்க்கும்போது. ஏன்னா விஜய் சார் தனியாக அவர் சிந்திச்சு பண்ணுவாராங்கிறது எனக்கு டவுட். இப்போ பின்னாடி நிறைய ஆலோசகர்லாம் இருக்காங்க. ஏன் அவர் தனியாக சிந்திச்சு செயல்பட மாட்டார்? உங்களுக்கு அனுமதி இல்லை சார். சார் எம்ஜிஆர் மாதிரியோ விஜயகாந்த் மாதிரியோ உள்ள கடந்து வரல சார். அவர் மக்களும் கடந்துலாம் வரல. அவர் மக்கள் கஷ்டங்கள் தெரியுமா? மக்கள் கஷ்டம் வந்து மக்கள் கூட கடந்து கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை சார். எம்ஜிஆர்லாம் ஆட்சிக்கு வந்தப்போ சின்ன வயசு கஷ்டப்பட்டுருப்பாரு. அதே விஜய் சார் சின்ன வயசு கஷ்டப்பட்டவர் தான். அவர் சின்ன வயசுல அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி வர்ற அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் என்ன கஷ்டம் இருக்குது.
பொலிட்டிக்கலா பார்த்தா அவருக்கு நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. இருக்காங்க. அது ஒரு மூவ்மெண்ட் தெரியுது, அது சிலது மிஸ் ஆகலாம். ஆனால் இருந்தாலும் அந்த அனுபவத்தோட வர்றதுக்கு இருக்குல்ல, அது ஒன்று வேணும். இந்த பொலிட்டிக்கல் கேரியர்ல இப்போ கரூர் சம்பவத்துக்கு அடுத்து பார்த்தோன்னா ஜனநாயகன் படம் வெளியாகிறதுல சிக்கல் அப்படிங்கிறது வந்து 2 விஷயம் முக்கியமா இருக்கு விஜய். இப்போ ஜனநாயக படத்தை வந்து பிஜேபி தான் வந்து நெருக்கடி கொடுத்துச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து இருக்கு இன்ன வரையும். அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இல்லை அப்படின்னா அப்படி இருந்திருந்தா விஜய் சார் வந்து அமைதி காக்கக்கூடாது சொல்கிறேன். நீங்கள் வந்து பாசிசம் பாயாசம்லாம் சொன்னீங்கல்ல அவ்வளோ போல்டாக பிஜேபி எதிர்த்தீங்கல்ல, கொள்கை அடிப்படையில் உங்களுக்கு எதிரின்னு சொன்னீங்கல்ல, இப்படிலாம் பேசுனீங்கல்ல. ஜனநாயக படத்தை பிஜேபி தான் பிளான் பண்ணி பண்ணுச்சுன்னா நீங்கள் போல்டாக சொல்லிடுங்க சார். நீங்கள் போல்டாக பிஜேபி என்ன எதிர்னு சொல்கிறீங்களா, கொள்கை எதிர்னு சொல்கிறீங்களா, எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அரசியல்வாதி ஆகிட்டீங்களா, சும்மா நடிகராக தான் பரவாயில்ல. நீங்கள் இந்த தலைவாக்கு பிரச்சனை வந்துச்சு, அப்போ போல்டாக பேச முடியாது. ஏன்னா அது அம்மா ஆளுங்கட்சி. அப்போ ஒரு படம் மாட்டியிருக்கு, சும்மாவாக கொண்டு வரணும். ஓகே, இப்போ நீங்கள் அரசியல்வாதியை பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலேயே பிஜேபி தான் காரணமாக இருந்தால் நீங்கள் போல்டர் சொல்லியிருப்பார் சார். இது பெரிய சந்தர்ப்பம் இருக்குது, என் படத்தை முடக்கிட்டாங்க, கட்சியை வீழ்த்திருக்க இதை விட என்ன வேண்டி இருக்குது, ஏன் சொல்ல ஒரு உண்மையாக இருந்தால். இன்னொரு பக்கம் சிபிஐ கேஸ் இருக்குல்ல. இல்லை அப்படி முடியாது. சிபிஐ கேஸுக்கு இது பயன்படுத்த முடியாது. ஜனநாயகத்துக்கும் அதுக்குன்னு சம்மந்தம் இருக்குது. என் படத்தை இங்கிலீஷ் பண்ண சார், நீங்கள் எத்தனை கோடி வாங்கி படம் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை கோடி சம்பளம் கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர், கொடுத்துருக்காருல. நம்ம யாரும் மக்களை காப்பாற்ற போகிறோம் சொல்லி இருக்க முடியல. உங்களுக்கு சம்பளம் கொடுத்து புடிச்சை காப்பாற்ற முடியல சார். ஏன் சார் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஃபைட் பண்ணுங்கள் சார். நீங்கள் இந்த ரிலீஸுக்கு நீங்கள் என்ன சார் ஃபைட் பண்ணீங்க? நான் இதை ஓப்பனாக கேட்குறேன் விஜய் சார்கிட்ட. நான் சினிமாக்காரனை பேசிக்கிறேன். உங்களுக்கு பல கோடி கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர், அப்புறம் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொடியூசருக்கு நீங்கள் படம் ரிலீஸ் ஆகுது, பாதிப்பு யாருக்கு? நீங்கள் சம்பளம் வாங்கிட்டிய, பாதிப்பு யாருக்கு? ப்ரொடியூசருக்கு. அவர் நம்ம முதலாளி. அதுக்கு நம்ம தன் படத்தோட ப்ரொடியூசரை பற்றியே கவலைப்படாத விஜய் மக்களை பற்றி கவலைப்படாதா? என்னுடைய ஆதங்கம். நீங்கள் பொருள் கொடுத்துருக்க வேண்டும். அது நீங்கள் கொடுத்தீங்களா கொடுக்கலையா, இல்லை கொடுக்காம இருக்க 1000 காரணம் இருக்கலாம், அது எனக்கு தேவையில்லை. கொடுத்துருக்குங்கிற என்னுடைய ஆதங்கம். விஜய்க்கு பிடித்த டைரக்டர் நீங்கள், அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எதுவும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா? நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட வகையில் பேசியிருக்கீங்களா? நான் அப்படி கிட்ட தான் அரசு போகன்னு சொல்லியிருக்கேன். என்னோடைய இவர் சுபாவத்துக்கும் நான் பல வரைக்கும் நான் கணிச்சது, இவர் அரசியலுக்கு செயல்பட்டு வர மாட்டார்னு. அப்போ அவரும் சாப்பிட்டா இருப்பாரு, இப்பெல்லாம் பேச மாட்டாரு. அப்பாவுக்கு தான் ஆசை இருக்கு போல இருக்கு, இவருக்கு அந்த அளவுக்கு ஆசை இல்லை போல இருக்கு. அப்போ நான் நடிச்சிருந்தது. நான் திடீர்னு இவரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இப்படிலாம் அந்த ஒரு விசுறு போட்டுப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஆனால் நான் அப்போ பார்த்த விஜய் சார் வேற, இப்போ பார்க்குற விஜய் சார் வேற. அதனால நம்ம கணிப்பிடுத்த தப்பா இருக்கலாம். அப்போ சொல்லியிருந்தா கூட அது தவறான கருத்தாக இருந்திருக்கலாம். நான் வேணாட்டு இருக்கேன் சார், என்ன சார் எது உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ கேட்டால் ஓகேன்றேன். அதான் அடிச்சு பட்டை கிளப்புறாருல. அந்த டைம்ல அது மாதிரி வெளிப்படுத்தியிருக்காரு அவங்கள்ட்ட? இல்லை, பொதுவாக பேசுவார். ஜெயலலிதா அம்மா இறந்தப்பெல்லாம் பொதுவாக பேசுவார். நான் அடுத்து என்ன எப்படி வரும் இது, அந்த பொதுவான விஷயம் பேசுவார். ஆனால் இவர் அரசியலுக்குள்ள வருவார் நினச்சிட்டா நான் அப்படின்னு நினைக்கல. நம்ம அப்போதைக்கு என்ன நடைமுறையோ அதை பற்றி பேசுவோம். ஆனால் அவர் ஒரு கணக்கோட தான் கேட்டிருக்காருன்னு இப்போ தெரியுது. வந்த பிறகு பேசினாரா? இல்லை அது அப்பப்போ சில விஷயங்களை மெசேஜில் பகிர்ந்துக்குவேன், சிலது ஃபோனில் நான் பேசிக்குவேன். மனசில் படுறத நம்ம வந்து எல்லாத்தையும் ஓகே, கருத்துக்கள் விமர்சனங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. அது ஃபஸ்ட்டு விமர்சனம் ஃபஸ்ட் பண்ணிடுறேன். இருக்கு இல்லையா அது விஷயம். நமக்கு நெருடல இருக்கா, ஏதாவது இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன். இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் எது ரொம்ப நெருடாக வந்து அவர்கிட்ட நீங்கள் சொன்ன விஷயம்னா என்ன? இல்லை அவர் வந்து அந்த கரூர் இதில் வந்து இந்த 42 இறந்துட்டாங்கல்ல, அப்போ நம்ம ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கணும். எது எங்கே தப்பு எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவர் மனசில் உடஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். ஆமாம், அப்போலாம் ஒரு சப்போர்ட்டாக சில சார் சொல்லி இதெல்லாம் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்கோம். அவர் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவார். கால் பண்ணியே பேசுனீங்க? அது சின்ன சில விஷயங்களாம். அப்புறம் சில விஷயம் சார் இதுக்காக பேசக்கூடாது, அதில் வெளிப்படையாக பேச முடியாது. சில விஷயங்களை வந்து சொல்லிடுறது. ஆமாம், அது வந்து சில எடுத்துப்பார். அது நட்புரிதாக போயிட்டு இருக்கும். அது இன்னொரு பக்கம் பாஜகவில் இருந்தாலும் அவர் பாஜக விமர்சித்தாலும் இந்த பக்கம் ஒரு நட்புன்றது நமக்கு லைஃப் கொடுத்துரு விஜய் சார். அது அந்த விசுவாசம் நன்றி எப்பவுமே நமக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய கட்சிக்கெல்லாம் கூப்பிட்டாரா? ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க. இல்லை அவருக்கு சினிமா வேற அரசியல் வேற.
நம்ம கட்சியில் இருக்கும்போது ஒரு பதவிக்காகவோ அதுக்காக மனசு பயன்படுறாது. நம்ம மனசுக்குன்னு சிலது ஈடுபாடு. உங்களுக்கு பாஜக தான் பிடிச்சிருக்கு, தாவேக்கா பிடிக்கல? அப்படி சொல்ல முடியாது. பிஜேபியில் ஈடுபாடு, அவ்வளோதான். ஓகே, நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.